வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி வைகாசி மாத ராசி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எத்தகையான நற்பலன்களும் அசுப பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கும்பராசி சனி பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. சனி பகவானின் இன்னொரு ராசி என்று சொல்லக்கூடியது மகரமும் இரண்டாவது கும்பமும். எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாகவோ அல்லது அர்த்தஷ்டம சனியாகவோ கண்டக சனி அஷ்டம சனியாகவோ வந்தாலும் அவர்களை வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை உணர்த்தி அவர்களுக்கு அறிவும் ஞானத்தையும் கொடுக்கின்ற ஒரு கடவுளாகவே மாறுவார் சனி பகவான். இதுநாள் வரையில் நம்பிக்கையால் ஏமாற்றங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளை காட்டி கொடுத்திருப்பார். இதனால் வரையில் இந்த உறவுதான் நிலையானது என்று மனதுக்குள் கோட்டைகளை கட்டியிருந்த உங்களுக்கு இது மண் கோட்டையும் அல்ல, மணல் கோட்டையும் அல்ல. உன்னுடைய செயல், உன்னுடைய உடல், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அறிவாற்றல் மட்டும்தான் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதை பல வகையான அனுபவ பாடங்களால் உணர்த்திய சனி பகவான் இந்த 2025 பல வகையான இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கும்பராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதமாகப்பட்டது ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது. குரு, சனி, ராகு, கேதுக்கள் ராஜகிரகம். உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 9 கிரகங்களால் உங்களுக்கு இம்மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது, யாரிடமாவது காசு பணம் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இந்த செயல்களை செய்து வந்தால் பெரிதளவு பாதகமின்றி சாதக பலன்களை பெறலாம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். சந்திராஷ்டம தினங்களை பொறுத்தவரையில் வருகின்ற 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை பகல் 11:31 கும்பராசியான உங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 வைகாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:27 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். 2.25 நாட்கள் 7.5 சனியில் இருக்கும்போது இந்த 2.25 நாள் மட்டும் நான் பெருசாக எனக்கு புதுசாக ஏதாவது கெடுதல் செய்து விட போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படி இல்லை, எப்போவுமே இது கடைப்பிடிக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும். சரி, இம்மாதத்தில் கிரகங்களுடைய பலன்களை பார்க்கலாம். கும்பராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு பகவான். ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமரும் போது இருப்பதை விட்டு பறப்பதற்கு வழியை தேடச் சொல்லும். ராகு பகவான் மாயக்காரகன். ராகு பகவான் ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். ராகு பகவான் இல்லாததை இருப்பதாக வாழ்க்கையில் நினைத்து கொண்டு பல வகையான கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு வழிகளை காட்டக்கூடிய கிரகம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உண்மைதான். ராகு பகவான் கொடுத்தால் கொட்டி கொடுக்கின்ற கிரகம்தான். சொந்த ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் சொந்த ஜாதகத்திலையும் நல்லா இருக்கணும். கிரகங்கள் பயிற்சி ஆகி அமரும்போது அப்பவும் நல்லா இருக்கணும். இப்போது ராகு கேது பயிற்சி நடந்தாச்சு. ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி ராகு 2இல் இருந்தார். கேது உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். இப்போ 2ஆம் இடத்தில் இருந்த ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வச்சிருப்பார். இதை செய்து வெற்றி பெற்றுடலாம், அதை செய்து வெற்றி பெற்றுடலாம், அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், நம்ம திடீர் பணக்கார ஆகணும், பணக்காராகி எல்லோருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்கின்ற ஒரு ஆசைகளை தூண்டி இருப்பார் ராகு பகவான். இப்போ ஜென்மராசியில் வந்து அமரப்போகிறார். ஜென்மராசியில் அமரும் போது போன வருஷமெல்லாம் செஞ்சது தப்பு, இந்த வருஷமாவது திருந்தலாம் அப்படி என்கின்ற ஒரு எண்ணங்கள் வரும். வந்தாலும் எப்போவுமே ஒரு வழியில் போயிருக்கோம், அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம்ன்ற எண்ணம் இருக்கும். ராகு பகவான் மாயக்காரகன், மிக கவனமாக இருக்கணும். சனி பகவான் ராசிக்கு 2இல் கழிவுச்சனியாக இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கணும். சுக்கிர பகவானும் ராசிக்கு 2இல் உச்சம் பெற்றிருக்கிறார். வரவும் செலவும், வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. வரவும் அதைவிட செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். புதன் பகவான் ராசிக்கு 3இல் இருக்கிறார். நல்லது தான். திடீர் ஊர் பிரயாணம், திடீர்னு வெளியூர் பிரயாணம், வேலையில் மாற்றம் பெறுறது, பேசுகிற வார்த்தையால் சில நன்மைகள் நடப்பது, தொழிலோ வியாபாரமோ சிறப்பாக இருக்கும். 4ஆம் ராசியில் சூரிய பகவான். உடல் நலத்தில் மிக கவனம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. எப்போவுமே 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் வர்றாருனாக்கா உடம்பு ஒரு நிலையில் இல்லாமல் பல வழியிலும் கஷ்டங்களை கொடுக்கும். ராசிக்கு 5இல் குரு பகவான் பயிற்சியை அமரப்போகிறார். ராசிக்கு 5இல் அமர்றது வந்து நல்லது தான். பொருளாதார உயர்வும், குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். ஆனால் வேலை சுமை அளவுக்கு மீறி இருக்கும். கடுமையான உழைப்பும் அதற்கு பிறகு ஊழியமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேளுங்க, குரு பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார், நல்லா இருக்க போகிறாரு. ராகு கேது சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. 3 கிரகங்களும் போராடி தான் உங்களுக்கு நன்மை தரணும். ஆனால் போன வருஷமெல்லாம் 4 கிரகங்களும் பாதகமாக இருந்தது. எப்படி தான் நீங்கள் வாழ்க்கையிலிருந்து இருந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும், அதனுடைய கஷ்டம். செவ்வாய் பகவான் ராசிக்கு 6இல் நீசம் பெற்று இருக்கிறார். உறவுகளால் சிக்கல், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்களால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கணும். ஒரு சிலருக்கு தசா சரியில்லாதவருக்கு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம், பொறுமையாக இருங்க. கேது பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 7, உறவுகளால் பல வகையான கஷ்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். உறவு சிக்கல், கணவன் மனைவிக்குள் பிரிதல், அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடையே சிறு வாக்குவாதம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் உங்களால் அதை சமாளிக்க முடியும். குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த நன்மை. 5ஆம் இடத்தை விட்டு அவர் மாறிட்டாருன்னா இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைங்க. நடப்பது நன்மையாக இருக்கட்டும். தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் பெருசளவு உங்களுக்கு கஷ்டங்களோ நஷ்டங்களோ இருந்தாலும் தாண்டி அதை விட கடுமையான முயற்சிகளை, கடுமையான உழைப்புக்கு பிறகு நற்பலன்கள் நடக்கும். இம்மாதத்தில் பல வகையான கிரகங்கள் உங்களுக்கு, ராஜகிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு மற்ற உபகிரகங்களால் சுபகிரகங்களால் நன்மைகள் நடக்கும். பரிகாரமாக சனி பகவான் சரியில்லை, ராகு கேது சரியில்லை. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் மாலை நேரத்தில் எள்ளெண்ணெய் தீபமிட்டு கழிவுச்சனியாக இருக்கும்போது நன்மைகளை செய்யுமாறு மனமாற வேண்டிக்கிட்டு வாங்க. அதை விட ராகு கேதுக்களுக்கு செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வலம் வந்து மனமுருகி வேண்டி வந்தால் பிரச்சனைகள் தீரும், நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.